அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு ரொம்ப அவசியமா? ஏன் திருமுழுக்கு எடுக்காம கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதா? இல்லை கிறிஸ்தவராக இருக்க முடியாதா போன்ற கேள்வி நமக்குள்ள எழும். இந்த ஒரு தவக்காலத்துல திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், மேலும் நமது தவக்காலத்துல நமது மனமாற்றத்திற்கான ஒரு வழியாக திருமுழுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னோட பேர் பிரிட்டோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா நீர் எவ்வளோ அவசியம். தண்ணீர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் மிகவும் அவசியம். நம்ம சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் இருக்கக்கூடிய நீர். ஏன்னா அந்த பொருட்களை தயாரிப்பதற்கு பல வகையில் நீர் செலவிடப்பட்டிருக்கும். அதை மறைநீர் என்றும் கூறுவார்கள். இது போல் நம்ம உலகத்தில் நம்ம தண்ணி இல்லை அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது. அது போலவே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீர் இல்லாமல் கிடையாது. சாதாரண ஒரு நீருக்கே இந்த அளவுக்கு வலிமை அப்படின்னா திருமுழுக்கில் கொடுக்கப்படும் நீருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் சாதாரண நீர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளுக்கு உயிர் இருக்காது. ஆனால் அது போலவே திருமுழுக்கு நீர் இல்லை என்றால் நமக்கு மறை வாழ்வு என்பதே கிடையாது. திருமுழுக்கு நீர் அந்த அளவுக்கு அவசியமா இருக்கு. திருமுழுக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு. திருமுழுக்கை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன ஒரு அறிகுறி ஒன்று இருக்கு. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். இங்க பழைய ஏற்பாட்டில் நீரின் மூலமாக இஸ்ரேல் மக்களை தூய்மைப்படுத்தி ஒரு புதிய வாழ்வுக்கு இந்த ஒரு நீர் இங்க தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் நீரினால் பாவம் மன்னிக்கப்படும், புது வாழ்வு பெற முடியும். புது வாழ்வு பெறுவதன் மூலமாக நம்ம இறைவனோடு ஒன்றித்து வாழ முடியும் என்பதை உறுதியாக நம்பினார்கள். அதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நீர் அவர்களுக்கும் தேவைப்படுது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர்கள் புது வாழ்வு பெறுவதற்கு அந்த ஒரு நீர் நம்பிக்கையுடன் நாங்கள் புது வாழ்வு பெறப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் பெறும்பொழுது இது வெளிப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்றார். அப்போது வானம் திறக்கின்றது. இந்த ஒரு நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை குறித்து நம்ம இதில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வசனம் நமக்கு திருமுழுக்கினுடைய அவசியத்தை உணர்த்துகின்றது. ஏன் திருமுழுக்கு பெறணும்? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவாக மரணம் இவ்வுலகத்திற்குள் வந்தது. அந்த மரணமானது நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியது. நம்ம கடவுள் கிட்ட போக முடியல. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. இதை போக்க வேண்டும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் கடவுள் நியாய தீர்ப்பு உடையவர். அவர் நல்லவர், நீதி உள்ளவர். அப்போது அவரால் ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கான அனைத்து அதிகாரங்களும் அனைத்து மனிதமும் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர் நீதிமான் என்பதால் பாவத்தை சும்மாவே மன்னிச்சிட முடியாது. அதற்காக ஒரு அப்பழுக்கற்ற எந்தவித தவறும் செய்யாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பலியாக செலுத்தப்பட வேண்டும். அதை தான் கல்வாரியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக செலுத்தினார். அவருடைய திருமுழுக்கு எங்கே நிறைவேறுது அப்படின்னா கல்வாரி பலியில் தான் நிறைவேறுது. அதனால தான் ஈஸ்டரில் நம்மளுடைய ஞானஸ்தானத்தை புதுப்பித்துக் கொள்கின்றோம். நம்ம பெறக்கூடிய திருமுழுக்கு என்பது அங்கே தான் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் மாதத்தில் நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். ஏனென்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு நிறைவேறக்கூடிய இடம் கல்வாரி பலி. ஏனென்றால் அவருடைய உயிரை தந்து மக்கள் அனைவரையும் மீட்டு சாவை வென்று நமக்கு நிலைவாழ்வை பரிசாக பெற்று தந்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருமுழுக்கு அந்த அளவுக்கு அவசியமாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஆண்டவர் இங்கே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்றால் அது குழந்தையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம்.
பாவ இயல்போடு அவங்க வாழ்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று. இன்னைக்கு குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்து பல வதந்திகளும் பல தப்பறை கோட்பாடுகளும் நிலவிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் இங்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் மரணத்தை வென்று நமக்கு நித்திய வாழ்வை பரிசாக பெற்று தந்து விட்டார். இதுக்கப்புறம் யாருக்கு வேணால் நம்ம வந்து திருமுழுக்கு கொடுக்கலாம். அந்த திருமுழுக்கு கொடுக்கறதன் மூலயமா நம்ம அவங்கள பாதுகாக்கிறோம், நம்ம அவங்கள காப்பாற்றுறோம். ஏனென்றால் திருமுழுக்கு கொடுக்காமலேயே கிறிஸ்தவ இயல்பில் கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு பிள்ளை வந்து வளர்கின்றது என்பால் பாவ இயல்போடு அந்த பிள்ளை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். கடவுளுக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளி என்பது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு வர வேண்டும். ஜென்ம பாவத்தை விடுத்து அந்த பாவ இயல்பை தூக்கி போட்டுவிட்டு அந்த ஒரு பிள்ளை மறுபிறவி எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஸோ ஆகையால் திருமுழுக்கு என்பது வந்து யாருக்கு வேணால் நம்ம வந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், லேட்டராக மனம் மாறுறாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். பட் குழந்தைகளே கொடுப்பது என்பது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அதனால தான் வந்து அதை கத்தோலிக்க திருச்சபை இன்றளவும் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து எவ்வளவு தப்பறை கோட்பாடுகளும் கருத்துக்களும் விமர்சனங்களும் ஏற்பட்டாலும் எல்லா குழந்தையும் பிறந்த குழந்தைக்கு கூட அதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்பது தான் திருமுழுக்கு. கடவுள் மீட்பை தந்திருக்கின்ற மீட்பை நம்ம வந்து அந்த ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுக்குறோம். பாவ வாழ்க்கையை விடுத்து அந்த பிள்ளை ஒரு புதிய பிறப்பு எடுக்கின்றது. திருமுழுக்கு எடுக்காமல் இருக்கலாமா என்கின்றதுக்கும் ஒரு வசனம் வந்து இருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பு உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவின் இயல்பை உடையவர். இங்கே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் உறுதியாக சொல்கின்றார், தண்ணீராலும் தூய ஆவியாலும் ஒருவர் வந்து பிறவி எடுக்கவில்லை என்றால் நிலை வாழ்விற்குள் அவர்கள் வந்து செல்ல முடியாது. ஏனென்றால் மனிதராக பிறக்கக்கூடிய அனைவருக்கும் மனித தன்மை இருக்கும். அந்த மனித தன்மையில் ஆதாமைகள் செஞ்ச அந்த ஒரு ஜென்ம பாவத்தினுடைய பாவ இயல்பு இருக்கும். அந்த ஒரு பாவ இயல்பு வந்து தொடரக்கூடாது. ஆகையால் அவர்களுக்குள் தமத்திருத்துவத்தின் வழியாக தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது தூய் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து செயல்படுவார். அந்த பரிசுத்தமான ஆவி அவரை வந்து மேலும் மேலும் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியான இருந்தவர் நமது உள்ளத்திலிருந்து நம்மளை வந்து செயலாற்றக்கூடியவர், நமக்குள் செயலாற்றக்கூடியவர். ஆகையால் ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் திருமுழுக்கு என்பது ரொம்பவே அவசியமான ஒன்று. இன்றைக்கும் கத்தோலிக்க திருவையில் கூட ரெகுலராக சர்ச் வரவங்க பல பேர் இன்னுமே திருமுழுக்கு எடுக்காமல் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்ச பல பேரே வந்து அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவர்களுக்கு வந்து இயேசுவை பிடிக்கும், இயேசு சொன்ன கோட்பாடுகள் பிடிக்கும், கிறிஸ்தவர்களாகவே வாழ்கின்றார்கள். ஆனால் திருமுழுக்கு எடுப்பதற்கு ஒரு தயக்கம் இருக்குது. நான் திருமுழுக்கு எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வந்து பல பேர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திருமுழுக்கை தள்ளி போட நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க, கிறிஸ்தவ வாழ்வுக்குள் இருக்கின்றீர்கள். ஆனால் திருமுழுக்கை நீங்கள் தள்ளி போட நீங்கள் அந்த பாவ இயல்போடு தான் நீங்கள் வாழ்கிறீங்க. மனித இயல்பு அந்த ஒரு பாவமும் உங்களோடு தான் இருக்கும். அப்போது நீங்கள் தவறு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகம். மேலும் உங்களால் நிலைய வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனும் நம்மளால் செல்ல முடியாது திருமுழுக்கு பெறவில்லை என்றால். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதற்காக தான் இயேசு பிறந்தார், சாவை வென்று நமக்கு மீட்பை அருளினார். ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் இதை ஒரு புரிதலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச பல பேர் திருமுழுக்கு எடுக்காமல் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே திருமுழுக்கு எடுக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி திருமுழுக்கு எடுக்க வேண்டும், அதுவும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நம்ம வந்து அவர்களுக்கு வந்து இதை சொல்லலாம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தவக்காலம் முடியும் போது ஈஸ்டர் அன்னைக்கு முடியும். ஈஸ்டர் அன்னைக்கு திருமுழுக்கு எடுப்பது மேலும் சிறப்பான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக நமக்கு தெரிஞ்ச நிறைய வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை குறித்தான தகவல்களை சொல்லி அவர்களையும் நம்ம வந்து உறுதியுடன் வழி நடத்தவும், இறைவழியில் நடத்துவோம். திருமுழுக்கு பெறுவதன் வழியாக விண்ணரசினுடைய கதவுகள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் இயேசு திருமுழுக்கு பெறும்பொழுதும் வானம் திறந்தது அப்படின்ற ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கும் விண்ணரசுக்குள் இடம் உண்டு. அதற்கான கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும் என்றால் நம்ம திருமுழுக்கு பெறுவதன் மூலமாக மட்டும்தான். இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம், திருமுழுக்கினுடைய அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் திருமுழுக்கு எடுக்காமல் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்தான தகவலை தெரிவித்து திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை அவர்களிடம் சொல்லி அவர்களை திருமுழுக்கு எடுக்க வைக்க வேண்டும்.
அது நமது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது. ஸோ ஆகையால் அதை சிறப்பாக செய்வோம் என்று நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கருத்துக்கள் நம்ம இன்னும் மேலும் சிறப்பாக பயணிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆமென்.